மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருக்க போகுது. வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. வயிற்றுல ரெண்டாவது குழந்தைய வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சிட்டு வந்திருக்கான்னா, ஐயோ இது குட்டி பிசாசு. 25 வருஷம் தமிழ் சினிமால பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் மக்களை. பயங்கரமா இன்னும் கூட யங்கா இருக்கா. அது ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆத்திரத்துல நான் இருக்கேன். சுஜாதா வழக்கம் போல அவருடைய குறும்புத்தனத்துல கதாநாயகன் அருண் கதாநாயகிய உயரத்துல இருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு நேரடியா எதிர்ப்பு தெரிவிச்சு எப்படி ஒரு கதாநாயகியை நீங்க வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு குரல் கொடுத்த முதல் ஆள் வந்து லட்சுமி அம்மா தான். கதாநாயகி எப்பொழுதும் வயசாக என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வயசை இழுத்து வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சரோஜா தேவி மாதிரி. சரோஜா தேவி நினைச்சுக்கிட்டு தாங்க தனக்கு வயசே ஆகலைன்னு. கடைசியில அவங்க நம்பினாங்க நம்ம என்ன கன்னடத்து பையங்களி தான். எனக்கு ரேவதி மேடம் ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, என் தலைமுடி நரைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப பட்டவர்த்தமா அவ்வளவு அழகா இந்த பாரு இந்த ரேவதி எவ்வளவு பெரிய அழகு பாருங்க. நான் பார்த்த மண்வாசன ரேவதியோட இந்த ரேவதி தான் ரொம்ப அழகு. இந்த 25 இயர்ஸ் நாங்க மறக்கவே கூடாது. ரெடியா? பயப்படுறாங்க ஸ்னேகா மேம். ஒண்ணும் இல்ல. ரெடியான்னு கேட்கும்போது இல்ல இல்ல. எனக்கு பெரிய மகிழ்ச்சி, இன்றைக்கு நடிகைகள் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிற ஒரு வாய்ப்பு தமிழ் சினிமாவில் அமைந்திருக்கிறது என்பது எல்லா நடிகைகளும் பாராட்டுக்குரியவர்கள். இதில் நம்ம வந்து கௌரி கிஷன் வந்து நீ எப்படி என் வெயிட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எய்தாப்புல சட்டையை பிடிச்சி உழுக்கணும் இருக்குல்ல, அதனுடைய தொடக்கம் யார் தான் லட்சுமி அம்மா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லட்சுமி அம்மாவுடைய கனவு தொழிற்சாலையும் சுஜாதா அவர் கதை எழுதினார் விகடனில். அந்த கனவு தொழிற்சாலைக்கு வந்து முதல் அத்தியாயம் வர்றப்ப லட்சுமி அம்மா அன்றைய எம்டிஆர் இருக்க பாலசுப்ரமணியம் சுஜாதா இவர்கள் எல்லாரும் ஒரு கலந்துரையாடல் பேசிக்கும் பொழுது சுஜாதா வழக்கம் போல் அவருடைய குறும்புத்தனத்தில் கதாநாயகன் அருண் கதாநாயகியை உயரத்துலேருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சுன்னு ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்து எப்படி ஒரு கதாநாயகியை நீங்கள் வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு குரல் கொடுத்த முதல் ஆள் வந்து லட்சுமி அம்மா தான். நான் முதல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தேன், ஒரு நடிகை இந்த கேள்வி எழுப்ப முடியுமா அப்படிங்கிறது இல்லையா. அப்போ கௌரி கிஷனுக்கு யார் வந்து ரோல் மாடல்னால் லட்சுமி அம்மா தான் ரோல் மாடல். அப்படி லட்சுமி அம்மா மாதிரி ரேவதி மேடம் மாதிரி எனக்கு ரேவதி மேடம் ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, கதாநாயகி எப்பொழுதும் வயசாக என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வயசை இழுத்து வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்த சரோஜா தேவி மாதிரி. சரோஜா தேவிக்கு வந்து நமக்கு தான் நினைச்சோம் சரோஜா தேவி வயசாயிருச்சுன்னு. சரோஜா தேவி நினச்சிக்கிட்டு தாங்க தனக்கு வயசே ஆகலைன்னு. கடைசியில் அவங்க நம்பினாங்க நம்ம என்ன கன்னடத்து பையங்களி தான். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் க்ரோயிங் கிரேஸ்ஃபுல்லி ஓல்டுங்கிறத ரொம்ப பட்டவர்த்தமாக அவ்வளவு அழகா இந்த பாரு இந்த ரேவதி எவ்வளோ பெரிய அழகு பாருங்க. நான் பார்த்த மண்வாசன ரேவதியோட இந்த ரேவதி தான் ரொம்ப அழகு. ஆமாம், அதனால என்ன, நான் மெச்சூராக இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், என் தலைமுடி நரைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தும் தன்மை இருக்குல்ல. இங்கு கதாநாயகிகள் எல்லோரும் அறிவு கூடி இருக்கிறது, அதனால் மேலும் அழகாக இருக்கிறார்கள் என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி. நிறைய புது தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ஸோ இன்னைக்கு இந்த அவல் விருதுகள் 2025ல அவல் ஐகானா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த வருஷம் வாங்கினது ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா வந்து நம்ம புன்னகை இளவரசியோடைய திரைப்பயணம்ல மார்க்ஸ் 25 years in the industry and we call it as 25 years of புன்னகைism. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஸ்னேகா மேம்க்கு. கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த மூமெண்ட்டை நாங்கள் வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஐ வுட் லைக் டு கால் தி வெட்ரன் ஆஃப் தமிழ் சினிமா, லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அம்மா ஆன் ஸ்டேஜ். லட்சுமி மேம், இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருக்க போகுது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஸ்னேகா மேம் தமிழ் மக்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. கீகி சொன்ன மாதிரி 25 years ஆஃப் புன்னகையிசம் அப்படின்றதான் டேக் சொல்லணும். சூப்பர். ஸோ இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. மேம், ஸ்னேகா மேம் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆனால் 25 வருஷம் தமிழ் சினிமாவில் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் மக்களை. பயங்கரமாவா? ஆமாம் பயங்கரமா. சாய்ராம், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு மலையாள படத்தில் தான். அதை விட இப்போ இன்னும் கூட யங்கா இருக்கா. அது ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆத்திரத்தில் நான் இருக்கேன். இப்போ பார்த்து அவளை கேள்வி கேளுன்னு. ஒன் திங் வாட் ஐ லைக் அபவுட் ஹர், சச் எ ஸ்ட்ராங் உமன் வாங்கல்ல, ஷீ இஸ் தட். பார்த்தா தெரியாது, பட் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன். ஒரு வயிற்றுல ரெண்டாவது குழந்தைய வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சிட்டு வந்திருக்கான்னா, ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ அதில் ஃபைட்டு கீட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னா மனசில் எந்த அளவுக்கு உறுதியும் தைரியமும் இருந்திருக்கணும். அன்றைக்கி அதை பார்த்த உடனே தான் நினச்சேன்,
ஐயோ இது குட்டி பிசாசு, பயங்கரமான ஆள், இது பயங்கரமான தைரியம் இருக்கிற புள்ளன்னுட்டு ரொம்ப பெருமையாகவும் இருந்தாங்க. தேங்க்யூமா தேங்க்யூமா. த வே ஷி மெயின்டைன்ஸ் இல்லை, அது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு லெவலுக்கு அப்புறமா சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் நம்மளை அப்படியே ஈர்த்துரும். அப்படி தானே இல்லைடா கண்ணா, அப்படியே சாப்பாடு நம்மளை இழுத்துரும், என்னானாலும் அந்த டேஸ்ட்டு. ஆனால் அதையும் மீறி நான் மெயின்டைன் பண்ணுவேன், நான் ஒல்லியாக தான் இருப்பேன், நான் ஹீரோயினாக தான் இருப்பேன்னு பிடிவாதமாக இருக்காங்களே, அது பெரிய விஷயம். அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அந்த சிரிப்பு, அந்த அழகும், இறைவன் உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும் ராஜா. வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. சூப்பர். சந்தோஷங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் லைக் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். தானாக வராது. இட்ஸ் லைக் அ வயலின், ஒன் ஹேஸ் டு ப்ராக்டிஸ் த ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து எவ்வளவு இருந்தாலும் எது வேணாலும் இருக்கட்டும், நான் சந்தோஷத்தை பழகிறேன்னு பழகி இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிற பல பெண்கள் அதான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வெற்றியாளர்கள் ஆகிறாங்க. அந்த சந்தோஷத்தை ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் இட், தட் இஸ் ஷோயிங் ஆன் ஹர். ஐ லவ் தட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ வித் ஆல் த ஹாப்பினஸ் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். எந்த குறையும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். தேங்க்யூ ஸோ மச். Such big words and compliments from a legend. really means a lot. Such a powerful and energetic legend. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அம்மா வந்து என்னோட சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து இது சொல்கிறீங்கன்னு நினைக்கும் போது நான் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அனதர் திங், இப்போ நான் நிறைய அப்சர்வ் பண்ணுறேன் இவங்கள தான். என்ன பிடிக்கிறதுன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், அந்த ஒரு ஷி ஹஸ் ஸ்டார்டட் அ சாரீ ஷாப் ஆல்சோ. அதாவது ஏதோ ஒன்று செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதை வந்து இவங்க அடுத்த தலைமுறை கொண்டு போவாங்க, அவங்க பெண்ணுக்கு கொண்டு போவாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வந்து தோணும், சும்மா இருக்கக்கூடாது, அந்த நேரத்தை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஒரு டெக்ஸ்டைல் மேட்ரும் ஆரம்பிச்சிருக்காங்க. The way she gives the poses and all that, it's such an elegant human being. Thank you. I won't say only the woman, elegant human being she is. Thank you so much. God bless you, my means a dear. lot. Thanks a lot. Super ma'am, super. Thank you so much for such wonderful words. இப்போ வந்து இந்த 25 இயர்ஸை நாங்கள் மறக்கவே கூடாது. அவள் விகடன் மேகடையை இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ரெடியா? பயப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, ரெடியானு கேட்கும் போது இந்த மூமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆக்க போகிறோம். அதுவும் லக்ஷ்மி அம்மா கையால் உங்களுக்கு வந்து ஆனர் பண்ண போகிறாங்க. ப்ளீஸ். எஸ் மேம். தமிழ் சினிமாவின் புன்னகை இளவரசியை எவர்கிரீன் புன்னகை இளவரசியாக பட்டம் சூட்டும் தருணம் இது. ஸ்னேகா மேம், உங்களுக்காக ஸ்பெஷலாக தயார் செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பொக்கே ஃப்ரம் அவல் டீம். உங்களோட எல்லா படத்தோடைய ஃபோட்டோஸ், கேரக்டரோட ஃபோட்டோஸும் இதில் வச்சு அவள் விகடன் ஒரு பொக்கேவே செஞ்சுருக்காங்க. ஹாப்பி 25 இயர்ஸ் மேம். தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் உங்களை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கோம் மேம். கீப் என்டர்டைனிங், கீப் இன்ஸ்பைரிங் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லக்ஷ்மி மேம். தேங்க்யூ. அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors, Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. OH partner Next Advertising Solution, think outdoor, think next. DOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.